சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்ன நீ சத்தம் ரொம்ப பலமா இருக்கு, எனக்கு இங்க வரைக்கும் கேக்குதே. சத்தம் கொடுக்கதான் செய்வா. சரி, இதுக்கு மேல நான் பாத்துக்கிறேன். ஓ, சத்தம் கேட்டுச்சா? வேண்டாம் ரகு. இல்ல ரகு, நான் இருக்கிற இடத்துல யாரோ யாரையோ கூப்பிட்டுட்டு இருக்காங்க. சரி, நீங்க பார்க்க வேண்டிய வேலையை பாருங்க, நான் போனை வைக்கிறேன். சரிங்க. பூர்ணி கத்துறப்பவே தெரிஞ்சு போச்சு செம்ம டென்ஷன்ல இருக்கான்னு. ஆமா ஆமா, அவளை எப்படி எல்லாம் பண்ணாதான் அடங்கி நம்ம வழிக்கு வருவா. கண்டிப்பா. வீட்ல எல்லாம் சரியா சந்தோஷமா நடந்துட்டு இருக்கு. நான் பிரியமா எடுத்துட்டு வந்த பிரியாணிய நீ கீழே இறச்சி வேஸ்ட் பண்ணதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் என் வாழ்க்கையே பறி போயிடுச்சுன்னு பரித வச்சுக்கிட்டு இருக்கேன். நீ என்னடானா பிரியாணி வேஸ்டா போயிடுச்சுன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கியா? உன் வாழ்க்கை தானா பறி போகல, நீ தான் பறி கொடுத்துட்ட. நாங்க உனக்கு எவ்வளவு வாய்ப்பு கொடுத்தோம், அத நீ தான் பயன்படுத்திக்கல. தப்பெல்லாம் உன் மேல வச்சுக்கிட்டு எங்களை குறை சொல்றதுல எந்த அர்த்தமும் கிடையாது. எனக்கு தூக்கம் வருது, நான் போய் தூங்குறேன். உனக்கு தூக்கம் வந்தா தூங்கு, இல்லனா குட்டி போட்டு போன மாதிரி இங்கேயும் அங்கேயும் நடந்துகிட்டே இரு, உன் இஷ்டம். அவங்க ரெண்டு பேரும் பாலும் பழமும் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்கல்ல. கடவுளே, என்ன சொல்ல ஏது சொல்ல, கண்ணோடு கண் பேச வார்த்தை இல்ல. வா சிந்து, வா, உனக்காக தான் காத்துட்டு இருந்தேன். வா, வந்து உட்காரு. வா, உட்காரு உட்காரு. முதல்ல இந்தாங்க மாமா, பால் சாப்பிடுங்க. முதல்ல நீ சாப்பிடு, நீ சாப்பிட்டதுக்கு அப்புறம் மிச்சத்தை நான் சாப்பிடுறேன். இல்ல மாமா, முதல்ல நீங்க தான் சாப்பிடணும். நீ சாப்பிட்டு முதல்ல கொடுத்தாதான் சொல்லும், நான் சாப்பிட்றப்ப அந்த பாலும் பழத்துல தனி டேஸ்ட் கிடைக்கும். அதுக்காக தான் சொல்றேன், முதல்ல நீ குடி. என்ன? கருமோ, என்ன இது? கண்ணை மூடனோன்னா அங்க நடக்கிறதெல்லாம் விஷுவல்ல வருது. ஐயோ, நம்ம கனவு காண்றதும் நடக்குது, கற்பனை பண்றது இப்படி நடந்துகிட்டு இருக்கு. அவ்வளவுதான், நம்ம வாழ்க்கை போச்சு. ஐயோ கடவுளே, என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. உன் வாழ்க்கை உன்னை விட்டு போகல பூர்ணி. எப்ப நீ தப்பெல்லாம் உணர்ந்து சிந்து கிட்டயும் ரகு கிட்டயும் மன்னிப்பு கேக்குறியோ, உனக்கான வாழ்க்கை எந்த பாதிப்பும் இல்லாம அப்படியே உன் கைக்கு திரும்ப வரும்.
இப்ப எழுப்பி விட்டதும் தாம் தும்னு குதிக்க போறா. பூர்ணி, பூர்ணி, பூர்ணி எழுந்துரு. பொழுது விடிஞ்சிருச்சா? அவங்களுக்கு சாந்தி முகூர்த்தம் நடந்துருச்சா? சாந்தி முகூர்த்தம்லாம் நல்ல விதமா நடந்து முடிஞ்சிருச்சான். இப்பதான் வீட்ல போன் பண்ணி சொன்னாங்க. நடந்து முடிஞ்சிருச்சா? அதெல்லாம் சிறப்பா முடிஞ்சுச்சான். எதை நான் நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அதை நீ நடத்தி காட்டிட்டல்ல. நான் எதையும் நடத்தி காட்டல. எது நடக்கணுமோ அது நடந்து முடிஞ்சிருச்சு. நான் பண்ண ஒரு நல்ல காரியம் என்னன்னா, உன்னை வீட்ல இருந்து அப்புறப்படுத்தி ஒரு நைட் இங்க கொண்டு வந்து அடைச்சு வச்சதுதான். அதுக்கு மேல நான் எதுவுமே பண்ணல. அதுக்கு மேல நீ பண்றதுக்கு என்னடி இருக்கு? நீ இப்படி என்ன கொண்டு வந்து அடைச்சு வைக்கலனா அவங்களுக்கு சாந்தி முகூர்த்தம் நடந்திருக்குமா? ஏதோ அப்படியே யதார்த்தமா நடந்த மாதிரி சொல்ற. சரி விடு, அது என்னால நடந்ததாவே இருக்கட்டும். எப்படி இருந்தாலும் ஒரு நல்ல விஷயம் தானே நடந்திருக்கு. அது வரைக்கும் நமக்கு சந்தோஷம் தானே. என்ன சொன்ன? அவங்களுக்கு சாந்தி முகூர்த்தம் நடந்தது நமக்கு சந்தோஷம் தானாவா? என்னையும் சேர்த்துக்கிறியா? உனக்கு சந்தோஷம்னு சொல்லுடி. நான் அப்படியே கொதிச்சு போய் நின்னுகிட்டு இருக்க, தெரிஞ்சுக்கோ. ஒன்னும் பிரச்சனை இல்ல பூர்ணி. இப்ப நீ வீட்டுக்கு போய் சிந்து கையால ஒரு காஃபி வாங்கி சாப்பிட்டேன்னு வை, உன் கொதிப்பெல்லாம் அடங்கி ஜில்லுன்னு ஆயிடுவ.